முதல் சந்திப்பு எபிசோடு 16. காலை எழுந்ததும் சோம்பலுடன் போனை எடுத்தாள் ஆர்த்தி. போனை திறந்தவள் திடீரென நேராக அமர்ந்தாள். தினேஷின் மெசேஜ் ரீச்டு ஹோம். அந்த மெசேஜை பார்த்ததும் அவளது உதட்டில் புன்னகை மலர்ந்தது. அச்சோ, தூங்கிட்டேனே என்று தன் தலையில் தானே மெதுவாக தட்டி கொண்டாள். உடனே சாரி, தூங்கிட்டேன், குட் மார்னிங் தினேஷ் என்று ரீப்ளை அனுப்பினாள். சில நொடிகளிலே பதில் வந்தது. இட்ஸ் ஓகே அம்மு, குட் மார்னிங். அந்த மெசேஜை பார்த்ததும் அவளது புன்னகை இன்னும் விரிந்தது. குளித்து முடித்துவிட்டு வந்த ஆர்த்தி திவ்யாவிடம் காஃபியை கொடுத்தாள். திவ்யா காஃபியை வாங்கியதும் சுவரில் இருந்த கேலண்டரை பார்த்தாள். சில நொடிகள் பார்த்தவள் திடீரென மீண்டும் கேலண்டரை நோக்கி பார்த்தாள். விரலால் தேதிகளை எண்ணியபடி அப்போ இன்னைக்கு தானா என்று மெதுவாக முணுமுணுத்தாள். அடுத்த நொடி ஆர்த்தி, கொஞ்சம் இங்க வா என்று அழைத்தாள். என்னடி என்று சிரித்தபடியே அவள் அருகில் வந்தாள் ஆர்த்தி. இத பாரு என்று கேலண்டரை காட்டினாள் திவ்யா. ஆர்த்தி புரியாமல் அவளை பார்த்தாள். என்ன என்று கேட்டாள். திவ்யா ஒரு பெருமூச்சை விட்டாள். இன்னையோட நமக்கு இங்க ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு என்றாள் அமைதியாக. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆர்த்தியின் புன்னகை மெல்ல மறைந்தது. சில நொடிகள் அவள் எதுவும் பேசவில்லை. அன்று ஹவுஸ் ஓனர் சொன்ன வார்த்தைகள் அவள் நினைவிற்கு வந்தது. 10 நாள்லாம் கிடையாதுமா, வேணா ஒரு மாசம் இருந்தது காலி பண்ணிக்கோங்க என்ற வார்த்தை அவள் நினைவிற்கு வந்தது. பிறகு மனம் முழுக்க தேசிய நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்பதான் அவனோட நெருக்கமா பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள கிளம்பணுமா என்று மனதுக்குள் தோன்றியது. ஆனால் அந்த சோகத்தை வெளியில் காட்ட விரும்பவில்லை. ஓ சரி சரி, நீ பேக்கிங் பண்ணு, நம்ம கிளம்பலாம் என்று சாதமாக சொன்னாள். அவளது குரலில் இருந்த சோகத்தை திவ்யா கவனித்தாள். ஆர்த்தி, நீ ஓகே தானே என்று கேட்டாள் திவ்யா. உடனே ஒரு சிரிப்பை வரவேற்றுக் கொண்டு நான் ஓகே தாண்டி என்றாள் ஆர்த்தி. திவ்யா அவளை சில நொடிகள் பார்த்துவிட்டு சரி என்று மட்டும் சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள். திவ்யா சென்றதும் அதே இடத்தில் அசையாமல் நின்றாள் ஆர்த்தி. மனம் முழுக்க ஒரே ஒரு எண்ணம், தினேஷை விட்டு போனோமா? அந்த நினைவே அவளை வாட்டியது. அப்பொழுது அவளது போன் ஒலித்தது. திடுக்கிட்டு சுயநிலவுக்கு வந்தவள் இடையில் இருந்த பெயரை பார்த்ததும் அவளது உதடுகளில் புன்னகை மலர்ந்தது. தினேஷ் காலிங். உடனே காலை அட்டன் செய்தவள் ஹலோ என்றாள் மெதுவாக. அம்மு என்று அவனது குரல் கேட்டதும் அவளது இதயம் வேகமாக துடித்தது. சொல்லுங்க தினேஷ் என்றாள். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், வர முடியுமா என்று கேட்டான். சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் ஆர்த்தி. பிறகு சரி தினேஷ் என்றாள். அந்த ஒரு வார்த்தை அவன் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. சில நொடிகள் அவன் எதுவும் பேசவில்லை. ஹலோ தினேஷ் என்று அழைத்தாள் ஆர்த்தி. அப்பொழுதுதான் கனவில் இருந்து விழித்தவன் போல சொல்லாமோ என்றான். அவனது முகத்தில் தானாக புன்னகை வந்தது. ஓகே சொல்லிட்டா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். லொகேஷன் அனுப்புங்க, நானும் திவ்யாவும் வந்துடுறோம் என்றாள் ஆர்த்தி. சரியமோ என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் தினேஷ். கால் முடிந்த பிறகு ஆர்த்தியின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. தினேஷ் என்ன பேச போகிறான் என்ற எதிர்பார்ப்பும் அவனை விட்டு பிரிய போறோம் என்ற வழியும் அவன் மனதை குழப்பிக் கொண்டிருந்தது. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.